வந்து வெளியே கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொன்னீங்க. இன்னைக்கு நாங்க பட்டுல வெளியே போறோங்க. பட்டு வெளியே போலாமா? பட்டு வெளியே போலாமா? இயற்கையை இப்படி கூட ரசிக்கலாமா அழகா உட்காந்து அப்படின்னு பட்டுக்கிட்ட தான் கத்துக்கணும். அவ்வளோ அழகா உட்காந்து பொறுமையா பார்த்துட்டு இருந்தாங்க. இன்னைக்கு மகேந்திரவாடி ஏரிக்கு கூட்டு போயிருந்தாங்க. சரி அவனையும் கூட்டு போலாம், அவன் எப்படி ரியாக்ட் பண்றான்னு பாக்குறதுக்காக கூட்டு போயிருந்தேன். ரொம்ப சமத்தா வண்டியில உட்காந்துட்டு வந்தான். இங்க தண்ணி போற ஃபோர்ஸை பாத்தீங்கன்னா எனக்கே பயமாயிடுச்சுங்க. இவன் வந்து லீஷ கழட்டி விடு, நான் போய் ஆட்டம் போட போறேன், குளிக்க மட்டும்தான் மாட்டேன், ஆனா தண்ணியில ஆட்டம் போடுவேன்ற மாதிரி இவன் வாட்டுன்னு கத்திக்கிட்டே இருந்தான். எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சுங்க. சரி இவனை விட்டு நம்ம ஏதாச்சும் ஆயிட போதும் அப்படின்னு அவனை நாங்க லீஷா அவுத்தே விடல. எங்க கூட இருடாப்பா அப்படின்னு பிடிச்சி வச்சுட்டே இருந்தேன். ஆனாலும் வந்து போகணும் அப்படின்னு கத்திக்கிட்டே இருந்தான். ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. தண்ணியை பார்த்தோன்னே ரொம்ப குஷியாயிட்டான். எனக்குமே இந்த மாதிரி ஃபால்ஸ் அதெல்லாம் போறது ரொம்ப பிடிக்கும். தண்ணி பார்த்தோன்னே எனக்கே ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. இறங்கணும் அப்படின்னு நினைச்சா, ஆனா தண்ணி வர ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமா இருந்தது. இல்ல பட்டு நீ இங்கேயே உட்காந்து கூட பாருங்க எவ்வளோ வேகமா வருது அப்படின்னு பயமா இருந்தது. ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. அங்க நிறைய பேர் இருந்தாங்க. இவன் யாரையுமே கொலைக்கல. இவன் வாட்டுன்னு தண்ணியை பார்த்து ரசிச்சுக்கிட்டு உட்காந்துட்டு இருந்தான். என்னடா போய் விளையாட போறியான்னு கேட்டா ஆமான்ற மாதிரி உட்காந்துக்கிட்டு இருந்தான். சரி வா கொஞ்ச தூரம் கூட்டிட்டு போறேன்னு சொல்லி இங்க கூட்டு போனாங்க. பூனவனே பாத்தீங்கன்னா நல்லா உட்காந்துட்டான். பொறுமையா எதுவுமே பண்ணல, பயப்படவே இல்லை. வேற பெட்ஸ் பயப்படுமான்னு எனக்கு தெரியலங்க. படுத்துக்கிட்டான். வரமாட்டேன்ற மாதிரி போலாமாடான்னு கேட்டா படுத்துட்டான். ஒரே சிரிப்பா இருந்தது. ஆனா தண்ணியில இறக்கி விட எனக்கு பயமா இருந்ததுங்க. கொஞ்ச நேரம் தூரம் கூட்டிட்டு போனோம். விடுவேன்னு நினைச்சான். ஆனா நான் வந்து அவனை இறக்கி